தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரா, டேஸ்ட்டா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த பொட்டுக்கடலை சட்னியை நம்ம டேஸ்ட்டா செஞ்சா சாப்பிடாதவங்க யாரும் கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, 2 இட்லி கூட எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க. தோசையா இருந்தாலும், இட்லியா இருந்தாலும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த மாரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இத ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டுக்கடலை சட்னிய. இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு சுட சுட இட்லிக்கும், தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சட்னி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பொட்டுக்கடலை சட்னி வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் வந்து பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப மிக்ஸி ஜார்ல 1 கப் பொட்டுக்கடலைய நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் மட்டும் தேங்காய் எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகா. சில பேர் நெறைய காரம் சாப்பிடுவாங்க. அது எக்ஸ்ட்ரா கூட நீங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். 4, 5 சின்ன வெங்காயம், அது மாரி 4, 5 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, போதுமான அளவு உப்பு போட்டு தண்ணி வந்து 1 கப் ஊத்தி இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சு. இப்ப இத ஒரு பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை மிளகா ஒரு 2 பட்டை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த சட்னி கூட நம்ம ஊத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.